Hello traders, welcome to my breakout candle indicator channel. நாம் இந்த சேனலில் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நாம் கண்டுபிடிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் கொடுக்கும். ஒரு கேண்டிலில் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனாக அது கொடுத்துரும். அந்த கேண்டிலோட ஹை லோவை நம்ம பேஸ் பண்ணி ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும், இல்லை லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈவன் பிடிசியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது பேங்க் நிஃப்டியோட டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 11:30க்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சொல்கிறோம். இதில் வந்து நம்மளுக்கு இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ இதிலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இது மேக்ஸிமம் அந்த ரேஞ்சு நம்மளுக்கு வந்து லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இருக்கும். ஸோ இது இப்போ வந்து ஒரு 450 பாயிண்ட் வரைக்குமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸில் இருக்குது. அதை நம்ம மறுபடியும் உடச்சி மேலே போகும்போது 460 பாயிண்ட் வரைக்குமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை இந்த சிக்னலோட கேண்டில் சிக்னலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும், அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1 நியர்பை இருந்திருக்கு. நம்மளுக்கு அந்த லைனும் இங்கே இண்டிகேஷன் கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் மோட் கொடுத்துருக்கு. இங்கே நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னாலுமே அது டவுன் சைட் மூவ்மெண்ட்டு ஹையை பிரேக் பண்ணாமலே நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதோட ஹையை வந்து நாம் ஸ்டாப் லாஸாக கூட வச்சுட்டோம்னா கூட அதை நம்ம பிரேக் பண்ணாமல் அடுத்த நியர்பை சப்போர்ட் லைன் எங்கே இருக்கோ அந்த லைனை ட்ராவல் பண்ணி இது மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடது. இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்சால்டேஷன் மோடாக வந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேடை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லைன் நியர்பையாக இருக்கும்போது ஒரு கன்சல்டேஷன் மோடு போகும். கிளியர் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கிடச்சிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸாக பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து 8ஆம் தேதி வந்து ஒரு சிக்னல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 5 மினிட்ஸில் கூட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸு கொஞ்சம் கிளியர் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சிக்னல் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் அக்யூரசி அதிகமாக இருக்கும். 5 மினிட்ஸ் சிக்னலும் நம்ம பார்க்கலாம். 1 மினிட் வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பாருங்கள், அதோட ஹையை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணல. ஸோ அங்கே நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வெயிட் பண்ணோம்னா இதோட ஓவரால் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஷன் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட்டே கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் ரேஞ்ச் பார்த்தோம்னா நம்ம இப்போ மேலே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஓவராலாக வந்து ஒரு 2400 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவராலாக கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் பொசிஷனல் ட்ரேட் கூட நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து எல்லாமே பிடிசி நிஃப்டி அதுவும் கண்டினியூஷனாக நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ட்ரெண்டு வந்து ஐடென்டிஃபை ஆனவுடனே ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துரும் நம்மளுக்கு. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மே 1ஆம் தேதி, மே 30 ஏப்ரலுக்கு அடுத்து மே 4ஆம் தேதி பார்க்கலாம். சார் இது ஃபஸ்ட்டு கேண்டிலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லைன் வந்து எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே வரையும் ட்ராவல் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லைனு, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன் வந்து நியர்பை நம்மளுக்கு அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். நீங்கள் நியர்பை வரும்போதே நம்ம ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம இப்போ பிடிசிலையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றது பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து எல்லா இண்டெக்ஸுக்குமே வந்து ஒர்க் ஆகும். 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். 5 மினிட்ஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம். 1 மினிட் இன்னொரு அக்யூரஸி அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிடிசியில் கரெக்டாக வந்து அந்த கேண்டிலோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து சப்போர்ட் லைனு, அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லைனு. இது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. நம்ம இந்த சப்போஸ் இந்த என்ட்ரி எடுத்திருந்தோம்னா கூட நம்ம ஒரு இந்த ரேஞ்சுக்கு இன்பிட்வீன் கூட நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து சப்போஸ் கன்சல்டேஷன் ரொம்ப நேரம் அதிகமாக ஆகிட்டு இருக்குன்னா நம்ம அடுத்து வந்து இங்கே நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு ட்ரேடை நம்ம வெளில வந்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் வந்து எங்கே நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்குன்றத பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து அடுத்து அதை வந்து உடைக்காமல் திரும்பி வந்து வீக்கானனால மறுபடியுமே வந்து கீழே உடைச்சி அது மறுபடியும் அடுத்து எங்கே சப்போர்ட் லைன் இருக்குன்னு பாருங்கள். 1300 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த லைனில் வந்து நம்மளுக்கு ட்ராவல் பண்ணி போயிடும். அதையும் விட்டுச்சுன்னா பிவோட் சப்போர்ட்டில் வந்து எங்கே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல மூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த கேண்டிலோட சிக்னல் வந்து ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கணும். அந்த ஹை நியர்பை ஒரு 150 பாயிண்ட்ஸ் டு 200 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். பட் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2 to 1:3. அந்த நியர்பை நம்மளுக்கு சப்போர்ட் லைன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த லைனை வரைக்குமே நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணும். இந்த இடத்துல நியர்பை ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பிங் பண்ணலாம், எல்லாமே வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இந்த இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த லைன்லாம் வந்து கன்சல்டேஷன் மோடு. நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்தீங்கனாலுமே ஈவன் தோ ஸ்டாப் லாஸ் வந்தாலுமே அடுத்த ட்ரேடில் வந்து நீங்கள் அதை ரெக்கவரி பண்ணிடுவீங்க. எப்படி பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். நம்மளுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நிஃப்டியோட இண்டெக்ஸில் பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து 6ஆம் தேதி ஒரு நல்ல மூமெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னல் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் சிக்னல். அந்த கேண்டில்ல இருந்து நம்மளுக்கு நியர்பை நம்மளுக்கு இங்கே நியர்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் 1க்கு மேலே போய் அடுத்து மேலே R3 வரையுமே வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. சரி, இது வந்து நம்மளுக்கு ஓவராலாக 250 270 பாயிண்ட் வரையுமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குன்றதை நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துரும். ஸோ அங்கே நம்ம உஷாராக இருக்கலாம். ஒன்று கேப் அப் இல்லை கேப் டவுன்றது வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்டெசிஷன் கேண்டில். ஸோ அடுத்த கேண்டில் நம்ம வந்து அந்த ஹையில் லோ பிரேக் பண்ணணும். லோ பிரேக் பண்ணாலுமே செகண்ட் கேண்டிலில் வந்து மேலே போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஹையை வந்து பிரேக் பண்ணனால மார்க்கெட் வந்து நியர்பை டார்கெட்டாக வந்து R2 வரையும் ட்ராவல் பண்ணியிருக்கு. R3 வரைக்குமே ரீச் பண்ண பார்த்துருக்கு. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு. அடுத்த இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நியர்பை லைன் வரைக்கும் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எல்லா நேரமே ட்ரேட் பண்ணாமல் இந்த சிக்னலை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி போலவே நிஃப்டியுமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் கொடுத்தனால பெரிய மூமெண்ட் டவுன் சைட் ஃபால் ஆகிருக்கு. சிக்னல் நம்மளுக்கு முன்னாடியே இண்டிகேஷன் கொடுத்துரும். இப்போ பிடிசி பாருங்கள், மறுபடியும் பிடிசி பார்க்கலாம். பிடிசியில் நம்மளுக்கு இந்த ஒரு பெரிய மூமெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ லைவ் சிக்னலும் போயிட்டுருக்கு. அதை நாம் வந்து பிரேக் அவுட் இந்த மாதிரி வரிசையாக கன்சால்டேட் ஆகும்போது இதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் நேரத்திலே வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டோ இல்லை டவுன் சைட் மூமெண்ட்டோ வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ட்ரேட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக ட்ரேட் பண்ண யூஸ் ஆகும். கான்டாக்ட் பண்ணுறது டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு இந்த சிக்னல் வந்து வேணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.